வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா மினி ஆடியோ பிளேயர் செய்ய என்னென்ன மெட்டீரியல் தேவைப்படும் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி நம்ம ஆடியோ பிளேயர் எப்படி ரெடி பண்ணுறது, 5.1 எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவில் இந்த மினி ஆடியோ பிளேயருக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கேபினெட் தேவை. பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்ச் நான் ஏற்கனவே ஃபிட் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தோன்னா அந்த மாதிரி ஒரு கேபினெட் தேவை. ரெண்டாவது பார்த்தோம்னா இந்த கேபினெட்டில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா பவர், இது ஒரு எல்இடி தேவை. ரெண்டு சுவிட்சு, அதுக்கு உண்டான நாபு பார்த்தோன்னா வேல்யூம் கண்ட்ரோலுக்கு இதுக்கு ஒரு கண்ட்ரோலு, ஃபேஸ் டிபிளுக்கு 2 கண்ட்ரோலு, பேலன்ஸுக்கு இதுக்கு சும்மா மட்டும் போடுவோம், அது தேவையில்ல. சும்மா எம்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கு ஃபிட் பண்ணுவோம். வேல்யூம் கண்ட்ரோலில் ஒன்று ஃபிட் பண்ணுவோம். ஸோ அப்புறம் யூஎஸ்பி போர்டு, இதில் என்னென்ன ஹோல்ஸ் விட்டுருக்கோங்களோ அது தேவையானது எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தோன்னா இதுக்கு சுவிட்சு இந்த மாதிரி 6 பின் சுவிட்சு 2 தேவைப்படும். ஒன்று பவர் ஆன் ஆஃப்க்கு, இன்னொன்று யூஎஸ்பி அண்டு சிடி சேஞ்சுக்காக இன்னொன்று யூஸ் பண்ணுவோம். ஓகே, இது வச்சிடலாம். இப்போ அந்த கேபினெட்டில் போடுறதாக வால்யூம் கண்ட்ரோல் 4 பீஸ் தேவைப்படும். அடுத்தது பவர் சப்ளைவுக்கு 12012 1 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர். 12012 0.5 ஆம்பியர் போட்டோம்னா 6283 ஐசி போர்டு போடுற மாதிரி வரும். இது கொஞ்சம் 4440 பார்த்தீங்கன்னா இது நேம் இங்கேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 4440 ஆடியோ போர்டு, ஸ்டெடியோ ஆம்பு. இதுக்கு நம்ம 1 ஆம்பியர் எடுத்துக்கலாம், அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த ஐசிக்கு டபுள் ஐசி போகிறதுனால 1 ஆம்பியர் போட்டுக்கலாம். ஸோ இந்த ஆடியோ போர்டு 0040 டபுள் ஐசி கட் போன்னு கேளுங்க. ஓகே, இந்த போர்டு 1. அடுத்தது 1 ஆம்பியர் 002 1 ஆம்பியர். வேல்யூம் கண்ட்ரோல் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 4. அடுத்தது இதுக்கு உண்டான நாபு. அடுத்தது யூஎஸ்பி போர்டு, இது வித்து ப்ளூடூத்தோட வரும். அடுத்தது பார்த்தோம்னா ஃபேஸ் டபுள் போர்டு, இது உதயா கம்பெனி ஃபேஸ் டபுள் போர்டு. ஸ்பீக்கர் ஜாக்கெட்டு, இது பார்த்தோம்னா பேக் சைடு பார்த்தோம்னா ஸ்பீக்கரு. அடுத்தது இது ஆர்எஃப் ஜாக்கெட்டு. இது வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது இன்புட் கொடுக்கறதாக யூஸ் பண்ணுவோம். வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா பேப்பர் போட்டு அடிச்சுக்கலாம். ஸ்பீக்கர் மட்டும் எடுத்துக்கலாம். இது தேவையில்லை, அதனால எடுக்கலாம். இப்போ பவர் சப்ளைக்கு பார்த்தோன்னா இது 3 ஆம்பியர் டையோடு அண்டு 25 வோல்ட் 4700 மைக்ரோஃபாரட் இந்த கெப்பாசிட்டர் ஒன்று. இது 1 ஆம்பியர் டையோடு எடுக்கலாம். இது கொஞ்சம் தாங்குங்கிறதுக்காக நான் 3 ஆம்பியர் போட்டுக்கிறேன். அடுத்தது 7805, இது ஐசி 12 வோல்ட் 5 வோல்ட்டாக மாற்றி யூஎஸ்பி போர்டுக்கு பவர் சப்ளை தரதுக்காக இது யூஸ் பண்ணுறோம். ஓகே, இது ஒன்று. அடுத்தது இந்த மாதிரி ஸ்க்ரூ நட்டு எடுத்துக்காங்க கொஞ்சம். அடுத்தது இந்த ஸ்க்ரூ கேபினெட்டுக்காக யூஸ் பண்ணுறது. இது யூஎஸ்பி கேபிள் பவர் 5 வோல்ட் இன்புட் கொடுக்குறதா ஜாக்கு. அடுத்தது ஒரு எல்இடி அண்டு 1K ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணிக்காங்க. பாசிட்டிவ் சைடு 1K ரெஜிஸ்டர் போட்டு யூஸ் பண்ணணும். அவ்வளோதான். சுவிட்சு முறுக்கிறதுக்காக இந்த பிவிசி நாப்பு போட்டு யூஸ் பண்ணிக்காங்க. பார்த்தோன்னா ஏற்கனவே நான் சுவிட்சு முறுக்கி வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான். இப்போ என்னென்ன பார்த்தோமோ இந்த மெட்டீரியல் தான் அந்த சிம்பிளாக இந்த யூஎஸ்பி போர்டை யூஸ் பண்ணி இந்த மினி ஆடியோ பிளேயர் செய்யறதுக்கு இந்த சிம்பிளான இந்த ஐட்டம் தான் தேவைப்படும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி இதை
ரெடி பண்ணலாம் அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. புத்தம்பது வீடியோ உங்களுக்கு காத்திருக்கு. வாழ்க தமிழ், வளர்க்கறதுக்கு நன்றி.